எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ பற்றி நான் சொல்லணுன்னாக்கா, இன்றைக்கி டேட்டுக்கு உலக லெவலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மெத்தடை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பிஸ்னஸ் மெத்தடை யூஸ் பண்ணி உலக லெவலில் நிறைய பேர் வந்துட்டு பெர் மந்த்துக்கு 1 lakh மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே செய்ய வேணாம், எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பிஸ்னஸை யார் வேணாலும் வீட்டில் இருந்தே ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்ய முடியும். இந்த பிஸ்னஸை நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். அதனால் எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸை நாம் செய்யும்போது நம்ம கம்ப்யூட்டரில் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் மொபைல்லையே இந்த பிஸ்னஸை செய்யலாம். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, மற்ற ஆன்லைன் பிஸ்னஸை விட இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் நம்ம சொந்தமாக எந்த ஒரு கண்டென்ட்டையும் கிரியேட் பண்ணோன்னா, சொந்தமாக எந்த ஒரு வீடியோவும் கிரியேட் பண்ணோன்னா, ஆல்ரெடி எக்ஸிட்டாக இருக்கக்கூடிய வீடியோவையும் கண்டென்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை அமேசான், யூடியூப் இந்த 2 பிளாட்ஃபார்மை நாம் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஒரு லெஜிட்டான ஒரு ஜென்யூன் ஆன்லைன் ஏர்னிங் மெத்தடை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜென்யூனான இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா, என் பேர் தௌஃபிக். இந்த சேனல் பொதுவாகவே மேக் மணி அண்ட் ஆன்லைன் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் யூடியூப் டிப்ஸை பற்றி தான். இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுனாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேர்ல்டுலேயே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஜென்யூனான ஒரு பிஸ்னஸாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெப்சைட்டுக்கு நம்ம போவோம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை பற்றி எந்த ஒரு பெரிய இன்ட்ரோவும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது உலகம் பூராவே தெரிஞ்ச ஒரு வெப்சைட்டு amazon.in. இப்போ இந்த வெப்சைட்டில் நாம் என்ன செய்யணும்னாக்கா, எந்த ப்ராடக்ட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு, எந்த ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்துட்டு அமேசானில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, எந்த ப்ராடக்டை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கஸ்டமர் அப்படிங்கிறத நாம் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு நாம் தனியாக எந்த ஒரு ரிசர்ச்சும் எந்த ஒரு அனலிட்டிக்கலும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அமேசானை பொறுத்தவரை அதிகமாக சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்டு, அதிகமாக கஸ்டமர் லைக் பண்ணுற ப்ராடக்ட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு அமேசான் பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க அந்த பேஜை வந்துட்டு இப்போ நம்ம விசிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அதில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஹோம் அண்ட் கிச்சனை கிளிக் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, கிச்சன் ஐட்டத்தில் இதெல்லாம் அதிகமாக செல் ஆயிடுச்சு, எந்த ப்ராடக்ட்லாம் நான் கஸ்டமர் வந்து அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் போனீங்கன்னாக்கா, மொபைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா, மொபைல் கஸ்டமர்ஸ் யார் அதிகமாக லைக் பண்ணுறா, எது அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பேஜில் நம்ம அமேசானோட பெஸ்ட்டு சேல்ஸான ப்ராடக்டை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த அமேசானில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சில பேர் வந்துட்டு எந்த ப்ராடக்ட்டு அதிகமாக சேலாக இருக்குது, எந்த ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த அமேசான் பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற ஒரு பேஜை விசிட் பண்ணுவாங்க. ஸோ ஹோம் அண்ட் கிச்சனில் போனதுக்கு பிறகு அதிகமாக எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிருக்கு, அதிகமாக எந்த ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்டை பொறுத்தவரை கஸ்டமர் ரிவ்யூவும் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்த ப்ராடக்ட் தான் இந்த பேஜில் இடம்பெறும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சாப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 19,000 கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரிவ்யூ தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு 5 ஸ்டார் ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. வெரி குட் அண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஹெல்ப்ஃபுல் டு எவரி பர்சன் ஒர்க்கிங் இன் த கிச்சன். ஸோ இந்த மாதிரி நாம் இந்த வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியாக நிறைய சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்டு, கஸ்டமர் லைக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு, 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்ல ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை நாம் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னாக்கா யூடியூப்பில் வந்துட்டு நம்ம வெஜிடபிள் சாப்பர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம்.
ஸோ சர்ச் பண்ண உடனே இங்கே வந்துட்டு அந்த சாப்பரை பற்றிய வீடியோலாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டு எப்படிப்பட்ட ப்ராடக்ட்டு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க 2 இடத்துல ஒன்று செக் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற ஒரு பேஜ் அமேசானோட பேஜில் போயிட்டு செக் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூடியூப் வீடியோஸை நம்ம பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை நம்ம பார்த்தோன்னாக்கா 3.1 M வியூஸ் போயிருக்கு. இந்த வியூஸ் அதாவது 31 லேக்கு மேலே வியூஸ் பார்த்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டு எப்படிப்பட்ட ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்பரை பற்றிய வீடியோக்கு வந்துட்டு 31 லேக் வியூ போயிருக்கு. இதில் வந்துட்டு ஒரு 10% பேர் இல்லைன்னா ஒரு 5% பேர் இந்த லிங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த ஷாப்பரை பற்றிய ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் நம்ம போனோம்னாக்கா அது வந்து டைரெக்டாக அமேசானுக்கு தான் போவோம். அது மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னாக்கா அந்த வீடியோ கிரியேட்டருக்கு வந்துட்டு கமிஷன் கிடைக்கும், நல்ல ஏர்னிங் கிடைக்கும். இந்த வீடியோ கிரியேட்டர் வந்துட்டு அமேசானோட டைப் வச்சுருக்காங்க. இவங்க வந்துட்டு அமேசானோட அஃபிலியேட் பார்ட்னர். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்யணுன்னாக்கா அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கவனமாக கேளுங்க. இந்த பிஸ்னஸில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு தானே வீடியோவை கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூவை சொல்லுவாங்க. அதுக்கு கீழே அவங்களுடைய அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்துட்டு அமேசானோட அஃபிலியேட் பார்ட்னரு. அதேமாதிரி இன்னொரு வகையான அஃபிலியேட் பார்ட்னர் என்ன செய்வாங்கனாக்கா அவங்க வந்துட்டு கண்டென்ட் எதுவும் கிரியேட் பண்ண மாட்டாங்க, வீடியோ எதுவும் கிரியேட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாகவே இருக்கிற வீடியோவை போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸை நான் எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு தானே அந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு அந்த லிங்க்கை அமேசான் லிங்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்காக வந்துட்டு நீங்கள் ஓனாக வந்துட்டு வீடியோலாம் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். இந்த அமேசானில் உள்ள இந்த சாப்பரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராடக்ட்டை பற்றிய ரிவ்யூ வீடியோஸு, இமேஜஸ்ஸு அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அமேசானில் இருக்கிற நாம் அமேசானில் எந்த ப்ராடக்டை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்டோட வீடியோ வந்துட்டு அமேசானில் ஆல்ரெடி இருக்கும். அந்த வீடியோவை எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி நாம் அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம். நம்ம புதுசாக எந்த வீடியோவும் கிரியேட் பண்ண வேணாம். இந்த பிஸ்னஸை இன்னும் சிம்பிளாக செய்கிறதுக்கு இன்னொரு வே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வே வந்துட்டு காப்பி பேஸ்டிங் அதர்ஸ் வீடியோ. அது நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து வந்துட்டு நம்ம யூடியூபுக்கு போவோம். யூடியூபுக்கு போனோம்னாக்கா ஸோ இந்த வீடியோஸை நாம் வந்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இந்த வீடியோ வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தங்க கிரியேட் பண்ணி அவங்க சேனலுக்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி நம்மளோட சேனலில் நம்ம இதை அப்லோட் பண்ணோம்னாக்கா நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதனால நம்ம சேனல் டோட்டலாக பேன் செஞ்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபில்டர்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் காமன், அதாவது ஃபியூச்சர்ஸில் கிரியேட்டிவ் காமன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு மேட்சாக இதில் வீடியோ இருக்கான்னு பார்த்து அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வீடியோவை உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணி நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஃபில்டர்ஸில் போய்ட்டு ஃபியூச்சர்ஸில் கிரியேட்டிவ் காமனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோவை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம எந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு மேட்சான அந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கு வீடியோ கிடச்சிருச்சு. அப்போ அஃபிலியேட் லிங்க்கை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அஃபிலியேட் லிங்கை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த அமேசான் வெப்சைட்டை வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா பிகம் அன் அஃபிலியேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த சைன்அப்னு கொடுங்க. சைன்அப்னு கொடுத்ததுமே இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் பேரை கொடுத்துருங்க. அடுத்தது மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கேட்குறீங்களோ அதை கொடுத்துருங்க. மினிமம் பாஸ்வேர்டு வந்துட்டு 6 கேரக்டர் இருக்கணும். அதே பாஸ்வேர்டை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிரியேட் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா கிரியேட் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப் வந்திருக்கும். கிரியேட்டிங் ஒரு அமேசிங் அசோசியேட்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அடுத்து வந்துட்டு வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்ஸ் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் யூஸிங் அசோசியேட்ஸ் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்கௌண்ட் இன்ஃபோவில் வந்துட்டு என்ட்ரு ஒரு வெப்சைட்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வெப்சைட் இருந்தால் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணலாம்.
மொபைல் ஆப் இருந்தால் நீங்கள் அதை என்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து வந்துட்டு உங்களுடைய வெப்சைட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுத்துக்கலாம். உங்களோட வெப்சைட் வந்துட்டு எதை ரிலேட்டடாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் வெப்சைட் எதை பற்றி ரிலேட்டடானு சொல்லிட்டு நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அதர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து செகண்டரி டாபிக் கேட்குறாங்க. அதுலேயும் வந்துட்டு நான் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல்னு கொடுத்துக்கிறேன். செகண்டரி நான் கண்டென்ட் வெப்சைட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது டிராஃபிக் எப்படி உங்கள் வெப்சைட்டுக்கு வர அப்படிங்கன்னு கேட்குறாங்க. பெய்டு சர்ச்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹவு மெனி டோட்டல் யுனிக் விசிட்டர்ஸ் டூ யுவர் வெப்சைட் ஆர் ஆப்ஸ் கெட் பெர் மந்த்னு கேட்குறாங்க. எத்தனை பேர் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க. அதில் பேசிக்காக வந்துட்டு 500 1லேருந்து 5000 வரைக்கும் பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். வாட் இஸ் யுவர் பிரைமரி ரீசன் ஃபார் ஜாயினிங் அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ்ன்னு கேட்குறாங்க. எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன் சர்ச்னு கொடுத்துக்கிட்டேன். கேப்சாவை நம்ம டைப் பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ்னு கொடுத்துடலாம். இதில் போயிட்டு டெக்ஸ்ட் ஒன்லைன் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா HTML லிங்க் ஒரு ஷார்ட் லிங்க்னு கொடுப்பாங்க. ஷார்ட் லிங்க் தான் நமக்கு தேவை. இந்த ஷார்ட் லிங்க் எடுத்து உங்கள் வீடியோக்கு கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா இது மூலமாக யாராவது பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதான் அஃபிலியேட் அசோசியேட் பார்ட்னராக அமேசான் கூட ஜாயின் பண்ணியிருக்க அந்த லிங்க்கு. வீட்லேயே இருந்தபடி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங் மெத்தட்ஸை நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஃபேக்கும் இல்லாமல் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை தொடர்ந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் மூலமாக தொடர்ந்து என்னுடைய அப்டேட்டு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தினமும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அடங்கிய லிங்க்கை ஆட் பண்ணிக்கிட்டு வரேன். அதன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஜென்யூன் இன்டர்நெட் இன்கம் சீக்ரெட்டுடன் சந்திப்போம்.